மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யாருன்னா பெர்னியர். வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யாருன்னா பெர்னியர். இரண்டாவது கேள்வி, வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா விக்ரமசீல பல்கலைக்கழகம். வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எதுனா விக்ரமசீல பல்கலைக்கழகம். மூன்றாவது கேள்வி, யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்ம பல்லவன். யாருடைய ஆட்சியின் போது சீன துறவி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்ம பல்லவன். நான்காவது கேள்வி, நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்ததுன்னா 2009. நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னா 2009. ஐந்தாவது கேள்வி, கல்கத்தாவில் முதல் மதரசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். கல்கத்தாவில் முதல் மதரசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆறாவது கேள்வி, காலம் காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. காலம் காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே. ஏழாவது கேள்வி, ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தோலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார் அப்படின்னா தரங்கம்பாடி. ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தோலோமஸ் சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார்னா தரங்கம்பாடி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்கள் மட்டுமே டேஸ் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது அப்படின்னா பழங்கால இந்தியாவில். அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்கள் மட்டுமே டேஸ் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது அப்படின்னா பழங்கால இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது. இரண்டாவது கேள்வி, பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 டேஸ் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா செராம்பூர். பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 டேஸ் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா செராம்பூர். மூன்றாவது கேள்வி, பேராசிரியர் கார்வே டேஸில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார் அப்படின்னா பூனாவில். பேராசிரியர் கார்வே டேஸில் இந்து விதவைகளுக்கான ஒரு பள்ளியை தொடங்கினார் அப்படின்னா பூனாவில். நான்காவது கேள்வி, அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரியை டில்லியில் தொடங்கியது அப்படின்னா இர்வின் சீமாட்டி கல்லூரியை. அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரியை டில்லியில் தொடங்கியது அப்படின்னா இர்வின் சீமாட்டி. ஐந்தாவது கேள்வி, முதல் இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் டேஸ் ஆவார் அப்படின்னா டாக்டர் லட்சுமணசுவாமி முதலியார். முதல் இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் டேஸ் ஆவார் அப்படின்னா டாக்டர் லட்சுமணசுவாமி முதலியார். அடுத்தது பொறுத்துக. முதல் கேள்வி, பல்கலைக்கழக மானியக் குழு 1956 வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. பல்கலைக்கழக மானியக் குழு 1956. இரண்டாவது கேள்வி, கோத்தாரி கல்விக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 1964 அமைக்கப்பட்டது. கோத்தாரி கல்விக்குழு 1964 அமைக்கப்பட்டது. மூன்றாவது, மெக்காலே வந்து ஆங்கில கல்வி. மெக்காலே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி. நான்காவது, இலவச கட்டாய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா 6 to 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. ஐந்தாவது கேள்வி, டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் எங்கு நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். பல்கலைக்கழக மானியக்குழு 1956, கோத்தாரி கல்விக்குழு 1964, மெக்காலே ஆங்கில கல்வி, இலவச கட்டாய கல்வி வந்து பார்த்திங்கன்னா 6 to 14 வயதுக்குட்பட்ட மாணவர்கள். அப்புறம் டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் வந்து பெங்களூரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரியா தவறா என குறிப்பிடுக. முதல் கேள்வி, சிந்து வழி எழுத்துகளும் கீழடியில் ஆழ்ந்தெடுக்கப்பட்ட பனையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்றே என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது தவறு. சிந்துவெளி எழுத்துக்களும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பனையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்றே என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறது தவறு.
இரண்டாவது கேள்வி நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும் அப்படிங்கிறது சரி. நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும்ங்கிறது சரி. மூன்றாவது உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்ற பொருள் சரி. உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்று பொருள் சரி. நான்காவது கேள்வி புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அப்படிங்கிறது சரி. புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அப்படிங்கிறது சரி. ஐந்தாவது கேள்வி நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது தவறு. நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா தவறு. அடுத்தது பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது சரி அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதல் பாயிண்ட் பாருங்கள், சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது அப்படிங்கிறது சரி. சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது சரி. இரண்டாவது, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தனர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தவறு. வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் பார்த்திங்கன்னா தனியார் இல்லங்களிலும் இல்லை அப்படின்னா இந்த வணிகர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய தோட்டங்கள்லேயும் தான் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய இல்லங்களில் கிடையாது. இது பார்த்திங்கன்னா தவறு. மூன்றாவது, பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன அப்படிங்கிறது தவறு. பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்படலை. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா தவறு. நான்காவது, குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் மன்னர்களின் மானியங்களால் பயனடைந்தனர் அப்படிங்கிறது சரி. ஏன்னா குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய மானியங்களால் பயனடைந்தார்கள் அப்படிங்கிறது சரி. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இதுக்கு சரியாக கொடுக்கல. ஸோ இதுக்கு என்னென்னா 1 மற்றும் 4 பார்த்திங்கன்னா சரியானது தான் ஆன்சர். இதில் ஆன்சர் சரியாக பிரிண்ட் பண்ணலை.